ஹாய் கைஸ், நம்ம தமிழ் வச்சுங்க டூ மச் அண்ட் இசைக்கையில் சீசன் 1 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது பெருசா யார்கிட்டயும் பேசாம ரொம்ப சைலண்டான பையனா தான் இருந்தேன். அதனாலயோ என்னமோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. மிஸ் அக்கி, உன் கசின் இருக்கால கேரோல், அவன் கூட விளையாடுறதுக்காக வந்திருக்கா. பாக்குறதுக்கு குட்டி தேவதை மாதிரியே இருக்கா. பெரியவங்க எல்லாரும் இப்படிதான் சின்ன பசங்களை பார்த்த உடனே தேவதைன்னு சொல்லிடுவீங்க. என்ன சொல்லும், இதுக்கெல்லாம் போய் எப்படி கோச்சிக்கலாமா? பொம்மையே வந்து பேர் இங்கே ஆரம்பிச்சது தானே அது. ஹாய் மிஸ் அக்கி. உண்மையாவே தேவதை இவ தேவதைதான். தேவதையோட உண்மையான முகம். இதுக்கு மேல ஒரு முகம் இருக்கான். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். என்னோட பேர் மிஸ் அக்கி. நல்ல பலசாலியா ஓ, இங்க வந்துட்டானா? சேர்ந்தது நல்ல விஷயம். நன்றி. அவன் டோஜோல வந்து சேருவேன்னு சொன்னப்ப இப்படி உண்மையிலேயே சேருவான்னு நினைக்கல. பாபிகளை காப்பாற்ற பார்த்தா தெளிவா தெரியுது. பயந்தாங்கோலி பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சா? இரு, பயந்தாங்கோலிக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமா, இருக்கா? ஒரு மிருகம் இருக்கு. உனக்குள்ள ஒரு மோசமான ஆன்மா இருக்கு, அதனால கவனமா இருக்கணும். பாபிடா மேல கை வச்சா வெளியே வரும். கண்டுபிடிச்சிருவேன். மிஸ் அக்கி, முதல்ல ரன்னிங்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இதுக்கு இடமா இருமே ஓடுது. கவலைப்படாதே, இது வெறும் 200 ஸ்டெப்ஸ் தான். வேகமா வா. ஸ்டார்டிங்ல போய் 200 கிட்ட எப்படி ஓடுவான்? அடுத்தது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். 50 புஷ்-அப் 3 செட் ஐயோ, செய்யணும். அவரா மேல உட்காந்துக்கிறாரு. ஐயோ, மிஸ் அக்கி, அடுத்து உங்க தலையை மட்டும் தான் தூக்கலாம். அதுக்குள்ள மேட்சா? எங்க டோஜோட தத்துவம் என்னது தெரியுமா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பியும் உதவ மாட்டாங்க. அதோட நம்ம எதிர்க்க வரவன் நாம எப்படிங்கறத கவனிக்கவே மாட்டான். தப்பான பழமொழி. தடவையா நான் தான் மோத போறேன். ஜிம்னோட இப்பதான் முதல் தடவையா மோத போறேன். அதனால இவன் கூட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீரியஸா நம்ம மோதணும். ஒருவேளை இந்த ஃபைட்ல நான் உன் கூட மோதி உன்னை தோக்கடிச்சிட்டேன்னா நம்ம டோமா அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி என்கிட்ட வந்து என்னை பத்தி ஏதாவது சொல்லுவாளா? ஐயோ, வெளியேற்றிட்டியா? இவ்வளவு குட்டை இவ்வளவு பவரா இருக்கே. இதுல வேற இவனை விட டோமோ தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன்னு சொல்லியிருக்கா. அப்ப அவ கூட முதல்ல முடிஞ்சிடும் போலயே. செத்துரும். செம்ம சிக்கிக்கிட்டேன். நம்ம ஜிம்னை விட்டா அவனை அடிச்சு காலி பண்ணிடுவான் போல. ஆனா என் கூட மோதுற அளவுக்குலாம் அவன் இப்ப இல்ல. எங்க அவன் வந்துடுறான் ஃபர்ஸ்ட். அடுத்ததும் வந்துருமா? practice வேணும். சண்டை போட போறோங்கிற ஆர்வத்தோட வந்து சண்டை போட்டவனுக்கு தான் சேதாரம். இப்பதானே உன்னோட first day. பலசாலியானவங்க வந்து பாராட்டணும்னா அதுக்கேத்த மாதிரி உன்னோட செயல்களும் பிரமாதமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வேஸ்ட் தான். என்னால ஜெயிக்க முடியாதுன்னு இப்ப எனக்கு புரியுது. ஆனா இருந்தாலும் முயற்சி பண்ண முடியும். நான் முயற்சி பண்றேன். அச்சோ, வயிற்றுல அடிச்சிட்டான். நான் நான் எங்க இருக்கேன்? ஏன் உள்ளதான் இருக்க? அப்ப பிராக்டிஸ் அப்பவே முடிஞ்சிடுச்சே. என்ன மன்னிச்சிடு. போட்டியில வந்தா எப்பவுமே ஜிம் பின்வாங்கவே மாட்டான். அப்ப நான் தான் இருக்க மாதிரி அவன் கூட மோதி இருக்கல. சேச்சே, இப்பதான் அப்படிலாம் fight கிடையாது. வச்சா என்ன பண்ணுவ? அதோட நீ இந்த டோஜோல வந்து சேர்ந்ததுக்கு காரணம் கேரோலுக்காக பலசாலி ஆகணும் தானே? வாய் டைப் அடிக்குது. ஆமா, அதுக்காக தான் வந்தேன். அப்பவே நினைச்சேன். உனக்கே தெரியும் அவ எவ்வளவு அப்பாவியா இருக்காங்க. அவ இந்த மாதிரி இருக்கிறதுனாலே சின்ன வயசுல இருந்து நிறைய பிரச்சனைகள்ல மாட்டியிருக்கா. அதனாலதான் அவளை பாதுகாக்கணுன்றதுக்காக நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு விரும்புறேன். இது வரைக்கும் என்னால எதையுமே உருப்படியா செய்ய முடியல. ஆனா அவளுக்கு ஒண்ணுன்னா
நான் கிறுக்க மாதிரி கோவப்பட்டு சும்மா சொல்லாத. இப்பதானே சொன்னேன் நீ கேட்க கிடையாதுன்னு. திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற. ஆ, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் நல்லா பண்றாங்க அப்படின்னா அதே மாதிரி உன்னால பண்ண முடியலன்னா நீ நம்பிக்கையை விட்டுருவியா? நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். நீ தானே என்கிட்ட முன்னாடி சொன்ன. அது மட்டும் இல்ல, நீ என்னதான் பலசாலியாக நினைச்சாலும் எல்லாத்தையும் பலத்தால சரி பண்ண முடியாது. அதை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்கு. அதனால இப்படி யோசிக்காத. கேட்டுனாங்கறியா? என்ன மிசாக்கி, இன்னைக்கு பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்க. என்னது நிஜமாவா? நம்ம டோமோவுடைய அப்பா ஃபேமிலி டோஜோ ஒண்ணு வச்சிருக்காரு. நான் அங்க போய் ஜாயின் ஆயிருக்கேன். டோமோவுடைய அப்பா எவ்வளவு பிரமாதமான டீச்சர் தெரியுமா? அதனாலே அவர் கொடுக்கிற ட்ரைனிங் இது வந்துருமா? அதுதான் எனக்கும் தோணுது. ஆனா என்னைக்காவது அவர் என்ன பாராட்டுற மாதிரி ஒரு மனுஷனா நான் கண்டிப்பா மாறுவேன். ஹேய் மிசாக்கி, டோமோ பத்தி உன் மனசுல நீ என்ன நினைக்கிற? ஆ? இப்ப எதுக்கு இந்த மாதிரி கேக்குற? அவன் ரொம்ப நினைப்பான்னு சொல்ல முடியுமா? டோமோ பத்தி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோல் மாடல்னு சொல்லுவேன். அவளை பார்த்தாலே தெரியுது பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. அதை விட அவள் திறமசாலியும் தெரியுது. சோ அந்த மாதிரி இருக்க ஆளு நான் ரோல் மாடலா பார்த்தா பெட்டரா மாறுவேன்ல. அப்படியா? ஹாப்பிடா. ஹேய், நீ இங்கதான் இருக்கியா? ஆ, ஸ்கூல் முடிஞ்சது நம்ம ஒண்ணா வீட்டுக்கு போலாமா? ஆ. என்ன இப்படி கேக்குற? வழக்கமா நான் உன் கூட தனியா எங்கேயும் வர மாட்டேனே. நாம தான் நீ போகலையே. திடீர்னு ஏன் இப்படி கேக்குற? ஏய், ஸ்கூல் முடிஞ்சதும் ஜொன்னோட சுத்தலாம் நீ அவன்கிட்ட கேட்டியா? என்ன பிளான் பண்ணிருக்க? அது கூட எனக்கு தெரியுது. எதை நினைச்சதாலும் பண்றேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ மூக்க நுழைக்கிற விஷயம். அட என்ன மிஸ்ஸோ, இன்னுமா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிற? ஏய், இது வில்லத்தனமா பேசிட்டு போறே. சரி, வெயில் வெளுத்து கட்டுது, ஏன் பார்க்க கூட்டிட்டு வந்த? பசங்க விளையாடுறத பாக்கதான். மத்தவங்க விளையாடுறாங்க, அதை எதுக்காக நீ பாக்குற? வேணா நீயும் ஏதாவது கேம் விளையாடலாம்ல. டோமோவையும் குண்டோவையும் கூப்பிட்டு அவங்களும் வருவாங்க. இனிமே இதுக்கு முன்ன இருந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஏன் ஏதாவது பிரச்சனை? இன்னைக்கு ஸ்கூல்ல மிஸ்ஸஸ் கோச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன். அதோட டோமோக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்க. டோமோவெல்லாம் நீ முட்டாள்னு நினைக்காத. உனக்கும் அவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா டோமோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ஃப்ரெண்டை விட்டுட்டு போக மாட்டான். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீ அவனை பத்தி பேச பேச இதுக்கு இவன் மேல இம்ப்ரெஸ் ஆகுது போல. நீ ஏன் கூட விளையாடுவியா? கொஞ்ச நேரம் தான் விளையாட முடியும். என்னடா இது? வீட்டுக்கு வந்துட்டியா? ஏய், இதுதான் உன்னோட ரூமா? டோமோக்கு தெரிஞ்சையா? எனக்கு ஒரு மாதிரி விளையாடுறதுன்னா கூப்பிட்டா இதுல எங்க வந்து? அதாவது விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு பையன் மேல விருப்பம் இருக்கு. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுமானதா தெரியல. அது அவன்கிட்டயே கேட்காம எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்க? அது ஒர்க் அவுட் ஆகலன்னா ஒரு வகையில உன்னோட தப்பும் இருக்கு. இந்த பையனே நீ தான் சொல்ல போற. நான் என்ன பண்ணேன்? அதான் என் கோவத்தை உன் மேல காட்ட போறேன். உன்னை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவேன். நீ எதுக்கும் அழாத. என்ன பண்ண போற? திரும்பி பாரு. ஏதோ பண்றேங்கிற, பண்ணி முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பு. வயசு பையனுக்கு பாதுகாப்பு இல்ல. நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். இத மட்டும் டோமோ பார்த்தா என்ன ஆகும்? பார்த்து நீ எதுக்காக பயப்படுற? ஒரு வகையில டோமோ கிட்டயும் நீ இந்த மாதிரி தானே நடந்துக்கிற. உண்மையிலேயே டோமோ பாவம். நீ இப்படியே இருந்தனா அப்புறம் உனக்கு கிடைக்க மாட்டா. அது அவன் பார்த்துக்கிட்டான். நீ என்ன பண்ற? அதுக்கு நீ இப்படிதான் புரிய வைப்பியா அவளை? கேரளாவோட வெளிய போறேன்னு சொன்னா இங்க என்ன பண்ற? என்னடா பண்ற? என்ன பண்ணுச்சு? என்னமோ தெரியல. அவ பண்ணது ஒர்க் அவுட் ஆகுது. திடீர்னு என் மனசுல என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருச்சு. நீதான் மனசளவுல ஸ்ட்ராங்கானவனாச்சேடா. என்னடா ஆச்சு உனக்கு? அவ என்கிட்ட சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா என்னன்னு தெரியல, என்னால டோமோ ஒரு பொண்ணுதாங்கிற விஷயத்த இன்னும் என்னால ஏத்துக்க முடியல.
இன்னும் சொல்ல போனா சின்ன வயசுல இவ கூட மோதி இவளை தோக்கடிப்பேன்னு சொன்ன விஷயம் இன்னும் நடக்கல. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, ஒரு கை பாத்துருவோம். அதனால இந்த விஷயத்துல உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணல. ஏன்னா நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னா ஹாய் டாமா. இனிமேல் அவளை பார்த்தாலே பயப்படுவோம். ரெண்டு பேரையும் பயமுறுத்துறதுக்கு சாரி. ஓகே. ஐயோ என்ன நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க தெரியாது, விட்டு உஷாராகணும். நேத்து நான் அப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல விடு. இந்த விஷயத்தை கேட்டு உவால் எப்படி ரியாக்ட் பண்ணா? அதை ஏன் கேக்குற? நான் இன்னைக்கு ஜூன் கூட வெளிய போயிருந்தேன், அதுவும் தனியா. என்னது? முதல்ல பார்க்குக்கு போனோமா, அப்புறம் எல்லாரையும் ஒத்து பண்ணுறா. அப்படியா? அப்ப நல்லா பண்ணா இருந்திருக்கவே. நான் சொன்னதும் அவனோட முகமே மாறிடுச்சு. நீ பயங்கரமான ஆளுதான். அவனை வெறியேத்திட்டு வந்துக்கிறேன். பயமா இருக்கு. அதனால உன்னையும் மிஸ்ஸாக்கியா ஒண்ணு சேர்த்து வச்சிருவான். நிஜமால சொல்றேன். மிஸ்ஸஸ் நீ சூப்பர். இவன் கண்டிப்பா ஒரு பிரச்சனை கலப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கேரல் மனசளவுல எப்படிப்பட்டவன் அந்த மிஸ்ஸாக்கிக்கு தெரியுமா? என்னம்மா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியா? கேரளை பத்தி நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு கொஞ்சம் வெளிப்படையா சொல்ல முடியுமா? எனக்கு வந்து ஒரு சின்ன தங்கச்சி மாதிரி. இதெல்லாம் சொல்றேன், நான் சொன்னேன் இல்லைன்றாங்க. அதான உண்மை. ஆமா அதான் உண்மை. நான் அவளை என் மனசால காதலிக்கிறேன். அதான பார்த்தேன். ஃபேக்டரியில அந்த அளவுக்கு உடனே அப்படியே அண்ணன் வர சொல்லிட்டு நான் அப்படியா? சரி அதை விட உன்னை பத்தி அவளோட மனசுல எப்படி ஃபீல் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவ எதிர்பார்க்குற மாதிரி நீ பேசினாதான் என்ன? அது வந்து கேரோட பத்தி சொல்லணும்னா அவ என்ன மாதிரி இல்ல. அவ என்ன விட ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு கேட்பாளா? வரைக்கும் அவ பலவீனமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. அதனாலதான் எனக்கு அவளால விருப்பம் ஏற்பட்டுச்சோ என்னமோ. ஆனா எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட உறவை யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் அவளுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது சொன்னாலும் இல்லை பிடிக்காத மாதிரி ஏதாவது சொன்னாலும் அவ அதை சாதாரண விஷயமா நினைச்சு அப்படியே விட்டுடுவா. அதுக்கு காயப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. நான் அப்படி செய்யவும் மாட்டேன். இவன் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. இது எல்லாத்த விட ஒண்ணு இருக்கு. இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் அவளுடைய அழகான முகத்தை பார்த்து என்னால பேசவே முடியல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. பொதுவா சில கப்பல்ஸ் எல்லாம் பிரேக்கப் பண்ணிடுவான்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி பண்ண மாட்டாங்க. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா உண்மையிலேயே அவங்க பிரிச்சிருவாங்கன்னு தானே நீ நினைப்ப? இல்ல அப்படிலாம் சொல்ல வரல. சில சமயம் நமக்கு பிடிச்ச விஷயத்த மத்தவங்களுக்கு பிடிக்கலனாலும் செய்யறது முக்கியம். ஏன்னா சம்டைம்ஸ் அவன் நடந்துக்கிறத வச்சுதான் இது சொல்றேன். என்ன சொல்ற நீ? கேரள் அப்படிலாம் பண்ண மாட்டா. அவளோடதான் அவன் விட்டு கொடுக்க மாட்டான். இவ்வளவு சொல்லி நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லா புரியுது. சோ என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணுமா? ஹெல்ப்பா? நீ என்ன பண்ணுவ? அவ பலவீனமா இருந்தா எப்படி இருப்பான்னு உனக்கு காட்டட்டுமா? என்ன டக்குனு வில்லி மாதிரி பேசுற? ஆரம்பத்திலிருந்தே வில்லி தான்டா. ஏய் மிஸ்ஸஸ் எங்க போனா? மிஸ்ஸாக்கி கிட்ட பேசுறதுக்காக தான் போயிருந்தியா? சரி எப்படி போச்சு? நான் இப்படி செஞ்சேன்னா அவன் முறையடியா எனக்கு கண்டிப்பா வெறுத்துருவா. இது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. ஆனா இதை விட்டா அவன் உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வரது கஷ்டமாயிடும். அவன் என்ன விரும்புறான்னு சொல்லிடுவாளோ. உனக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுமா. அப்படின்னா இன்னுமா உனக்கு நான் சொல்றது புரியல? மிஸ்ஸாக்கியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு பொண்ணாவே அவன் பார்க்கல. அவனை வெறுப்பேற்றதான் நீ ஜிம்மு கூட வெளியே போனன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் அப்பா ஸ்தானத்துல இருந்து ஒரு பொண்ணை அவன் புருஷன் கூட அனுப்பி வைக்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். இதை கேட்டு இவ கண்டிப்பா எக்ஸ்ட்ரீமா சொல்றாளே இவ. மாத்தி வேற மாதிரி சொல்ற. நீ போய் சொல்ற. அவங்க அந்த மாதிரி செய்யும்போது நீ இந்த மாதிரி செய்யணும். அப்படிலாம் கிடையாது. முதல்ல உன்னோட கையை கொஞ்சம் உயரமா. ஏய் கேரல் பாத்துப்பா. இப்படி ஹால்ல வேகமா ஓடலாமா? ஆள்றாளா? மிஸ்ஸாக்கி எங்க இருக்க? குண்டோ என்னாச்சு? நான் அவகிட்ட பேச போனேன். உனக்கும் அவனுக்கும் செட் ஆகாதுன்னு சொன்னேன். என்னது? நான் சொன்னதை கேட்டு அவன் இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆவான்னு எதிர்பார்க்கல. அப்படி என்ன சொல்லு? கேரளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. உன்ன அப்பா அம்மா சொல்லிட்டாளா? வீட்டுக்கு போயிட்டா அவன் எப்படி இருக்கான்னு உடனே போய் பாரு. அவ இப்போ இந்த நிலைமையில
அவ எப்படி இருக்கான்னு ஒரே ஒரு வாட்டி போய் பாரு. இதுதான் அந்த இன்னொரு முகமா? அவளே குழந்த மாதிரி அவனை போய் இது பண்ணிட்டு கேரல் கிட்ட நீ ஏதோ ஒன்று சொல்லியிருக்க, அதனாலதான் அவன் இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போயிருக்கான். டோமோ, உண்மைதான், நான் அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சொன்னேன். அதனால இப்ப என்ன? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட இப்படி எல்லாம் சீன் போடாத. அவகிட்ட என்ன சொன்னேன்னு சொல்லு. நான் அப்படி சொன்னதுக்கு எனக்கு திட்ட கூட மாட்டியா? முதல்ல சொல்லு. ஆண்டி, கேரல் ஸ்கூலை விட்டு சீக்கிரம் வந்துட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். காயப்பட்டதுனால நம்மளோட சண்டையை அப்புறமா வச்சுக்கலாம், சரியா? பொண்ணு தானே. அவ போட்டு பட்டுவா பழகுதே. ஏய் கேரல், ஒருவேளை எனக்கு இவளை சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரி மிஸ்ஸஸ் இவகிட்ட சொல்லியிருப்பாளோ? அப்படி சொல்லியிருந்தா அப்படி சொல்லியிருந்தோட பரவாயில்லடா. இப்பயும் என்னை பார்க்குற மாதிரி சிரிப்போடு இப்பயும் என்னை பார்ப்பாளா? நான் உள்ள வரேன். அதுதான் கேரல், சிரிச்ச மகமா பார்த்தோமே. நான் என்ன பண்ணி தொலைச்சிருக்கேன்? இதெல்லாம் அழுன்னு பார்த்ததே கிடையாது நம்ம. அழகா இருக்கா பாவ. சிரிக்கிறத விட இவ்வளவு கஷ்டப்படுத்தணும்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதோட நிலைமை இவ்வளவு மோசமாகும்னு நான் நினைக்கவே இல்லை. இவ ஒன்றும் அழகோட உச்சம்னு சொல்லிக்கிற அளவுக்கு வேவதெல்லாம் கிடையாது. இவ்வளவு மற்ற பொண்ணுங்க மாதிரி சராசரியான ஒரு பொண்ணுதான். கேரல், கொஞ்சம் இரு. மிஸ்ஸஸ் உங்ககிட்ட வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே போய்தான். போய்தான். உன்னை ஃபீல் பண்ண வைக்க ட்ரை பண்றேன்னு நான் சொன்னா, ஆனா மோசமா போயிடுச்சு. உனக்குள்ள இருக்க பெண்மையை வெளியேற்றினாங்க. குழந்தை மையம் வச்சுனுக்கிற மாவால. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மிஸ்ஸஸ் எதுக்காக என்கிட்ட மோசமா நடந்துக்கணும்? அது அது வந்து அது எப்படி சொல்றேம்மா. இவ என்ன இருக்கிறதுக்கு பதில் குண்டு இருக்கிற மாதிரி அவ செஞ்சுட்டான். ஒரு வகையில அவளோட உதவியால தான் இவளோட உண்மையான முகம் தெரிஞ்சுது. அதனால இதுக்கு மேலேயும் நம்ம பயந்து என்ன பிரயோஜனமும் இல்லை. என் மனசுல உன்னை பத்தி நான் எப்படி நினைக்கிறேனோ அதை உன்கிட்ட நானே வந்து சொல்லணுன்றதுக்காக தான் அப்படி சொன்னான். இப்போ சொல்றேன் கேரல், நான் உன்னை விரும்புறேன். லேட்டா சொல்றதுக்கு சாரி. ஏன்னா அந்த ஜோடி சரி பார்த்தா இந்த ஜோடி சரியாது. என்னது உண்மையாவா? சந்தோஷமா இருக்கு. சரி கேரல், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றியே, நீ எதை வச்சு பிடிச்சிருக்குன்னு சொல்ற? திரும்ப நடிக்காது. யோசிக்கலையா? நான் சின்ன வயசுல இருக்கும்போது எப்பவும் நீ என் கூடவே இருந்திருக்க, எனக்கு பாதுகாப்பாவும் இருந்திருக்க. அதனால இந்த உணர்வு எப்படி எப்ப வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா உன்னை மனசார நான் விரும்புறேன். ஐயோ ஆத்தா வீட்டுல இருக்கிறாங்க தெரியுதா? இதோட என்ன முடிஞ்சது? ஐயோ, கேரள் எதுக்காக தொடர்ந்து சிரிச்சுட்டே இருக்கான்னு தெரியுமா? ஒரு நாள் அவ சிரிச்சா அழகா இருக்குன்னு சொன்னேன், அதனாலதான் அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியா? சின்ன வயசுல அவ தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தா. அவ அழுகையை நிறுத்தறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா அவ அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா? சரி ஓகேமா. அதுல இருந்து நான் அழவே மாட்டேன்னு என்கிட்ட சொன்னா. ஒரு வகையில எனக்கு பயமாவும் இருக்கு. இன்னும் காதல் வந்துட்டா மனுஷங்க மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த விஷயத்த நீ அவகிட்ட சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அவ எங்க மாறிடுவாளோன்னு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. அவ்வளவுதானா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவ அப்படிலாம் மாற மாட்டா. நீங்க தைரியமா இருங்க. ஏன்னா கேரளை பொறுத்த வரைக்கும் அவ குடும்பத்தை தாண்டி முக்கியமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால தன்னை விரும்புறவங்க கூட இருந்து எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ நான் என்னதான் அந்த மாதிரி சொன்னாலும் அவ கண்டிப்பா என்னைக்கும் மாற மாட்டா. இருந்தாலும் ஜுன்னுகிட்ட பண்ணது போதும். எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா இந்த அளவுக்கு தான். நீங்க செஞ்சுக்கிட்டே ஊசி ஏத்துறீங்க ஆண்டி.
ஏன்டா அம்மா பின்ன என்ன பண்ணலாம்? இன்னைக்கு அவ வருவாளான்னு கூட தெரியலையே. பாவம் அவ என்ன பண்ணுவா? நேத்து அப்படி ஆனதுனால அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பா. வந்திருக்கா. என்னது இது? என்ன கட்டுற வீடு? அவ கோவமா இருக்கா. பேசாம மன்னிப்பு கேளு. ரொம்ப தேங்க்ஸ். இது களை வச்சிருக்கா. என்ன மிஸ்ஸஸ் ஏமாந்துட்டியா? சேர்ந்தது. நான் உன்னை ஏமாறலாம் இல்லை. போனா போதேன்னு விட்டேன். இன்னைக்கு எபிசோடு பற்றி என்ன பேசுனேன்னு தெரியலங்க. நிஜமாகவே இன்னைக்கு பாபி டெலவரும் இன்னொரு முகத்தை பார்த்தோம்னா சொல்லணும். அவள் பண்ணதானா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இன்னைக்கு. எப்படி சொல்கிறது, இப்போ டோமோக்காக ஃப்ரெண்டுக்காக அவள் லவ்வுக்காக பண்ணதாகவே இருக்கட்டும், இல்லை இவள் லவ்வுக்காக சுயநலமாக பண்ணதாக எப்படி பார்த்தாலும் தப்பு தானே. இதே வந்து இப்போது ஜின்னு வந்து என் லவ்வர் நிரூபிக்கிறதுக்காக நான் இப்படி ஒன்று பண்ணேன்னு இவன் வீட்டுக்கு வந்து இப்படி பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும். அதே தானே ஒரு பையன் வீட்டுக்கு வந்து நீ இப்படி பண்ணிட்டேன்றது வந்து ரொம்ப ரொம்ப டூ மச்சாக இருந்தது. என்ன சொன்னது, நம்ம பார்த்த விதமே வேறு, இன்றைக்கி நடந்துக்கிட்டது வேறு. உள்ள அவளுமே என்ன சொல்கிறது எல்லாமே தெரியுது. நம்மக்கிட்ட வந்து குழந்தைமே நச்சுன்னுங்கிறது பண்ணுங்கிறது. அதுவும் அவங்க அம்மா வந்து ஆசைப்பட்டதுனால சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றனால நம்ம இன்னும் இன்னசென்ட், இதுக்கு எதுவும் தெரியாது நம்ம நினச்சின்னுக்கிறோம். பார்த்தா உள்ள அதுக்கு அச்சமனம் பயிர்ப்பு எல்லாம் இருக்குது. இவன் மேலே இருக்கிற காதல் இருக்குது. ப்ளஸ் வந்து இவங்க இங்கே சுற்றி நடந்த எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியுது. தெரிஞ்சதெல்லாம் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படியே போய் அவன்கிட்ட போய் சொன்னா கூட போய் சொல்லியிருக்கலாம். அதை செஞ்சுட்டு தான் போய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. அது இந்த ஜின்னு பார்த்தீங்கன்னா யாரை பார்த்துமே பயப்பட மாட்டான், அசர மாட்டான். ஆனால் அவனே வந்து இந்த பாபிடால் பயப்பட வச்சுட்டானா என்ன சொல்கிறது. அவளை வேற போய் செஞ்சுட்டாங்க. நீங்கள் அந்த இடத்துல ஜுன்னு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா அவ பண்ணா, பட் இவனுக்கு அந்த கில்ட்டி வந்து அவள்கிட்ட டோமேட்டோ வந்து கட்டுப்பிடிச்சு சாரின்னு சொன்னதுலாம் வந்து சூப்பராக இருந்தது. நம்ம பார்பிடால் சொல்கிற மாதிரி இப்போ மற்ற பொண்ணுங்கள்லாம் அவங்ககிட்ட வந்தால் அது ஒரு பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது, அந்த ஃபீல் தெரியுது ஒரு பொண்ணு வரா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம டோமோ வரும்போது மட்டும் உண்மையாகவே எனக்கு அந்த ஃபீல் தெரியல. ஆனால் அது தெரியணும் தான், அது தெரிஞ்சால் தானே நல்லாயிருக்கும். அது தெரியாமல் வந்து ஒரு பாய் மாதிரியே ட்ரீட் பண்ணி அப்படியே க்ளோஸாக இருக்கிறது வந்து மேபி டோமோ இடத்துலேருந்து பார்த்தாலுமே அது கொஞ்சமே ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா அவளுமே அதான் ஃபீல் பண்ணுறேன், என்னை வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டான், பார்க்க மாட்டாங்கிறது தான் அவன் ஃபீலாகவும் இருக்குது. ஸோ அதுதான் பார்பிடால் ட்ரை பண்ணா, பட் அது கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணிட்டான். இத்தனை நாள் வந்து நான் அவனை வந்து பாபிடாலுக்கு அண்ணன் மாதிரி தான், ஏன்னா அவன் வந்து தங்கச்சி மாதிரி சொன்னனால நானும் சரி அப்போ அண்ணனே வச்சு நான் பேசினுக்கிறேன். இப்போ தான் சொல்லுது பயப்புள்ள இல்லை எனக்கு இருக்குது பாடு அவனை ஒன்று நம்பி நான் வேற இவன் அண்ணன் சொல்லிட்டேன். கமெண்ட்லேயே சொல்லியிருந்தேன் இப்போ அண்ணன்லாம் இல்லைன்ட்டு. பட் அவன் தங்கச்சி மாதிரி தானே பார்க்குறான், ஆனால் நான் அண்ணன் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா வச்சாண்டா ஆப்பியன்ற மாதிரி இருந்தது. ஸோ உள்ளுக்குள்ளே ரெண்டுத்துக்குமே சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அதான் அவன் ப்ரொவைட் பண்ணான்னு அவளுக்கு, இவனுக்கும் அந்த ஆசை இருந்திருக்கு. பட் அது அதே மாதிரி தான் இங்கே ஒரு கதை நடக்குது, அதே கதை தான் இங்கே நடந்தது. பட் இதுங்க சொல்லிடுச்சுங்க, இதுங்க தான் என்ன சொல்கிறது அவங்கள விட ரொம்ப கூச்சம் இது அதுன்னு இருக்குது. இதுங்களே சொல்லிடுச்சுங்க. ஆனால் இதுங்க ரெண்டும் என்னைக்கு சொல்லி எப்போ முடியும் தெரியல. வந்து இன்னும் தெரியுது வெளியே ரக்கடாக தெரிகிறவங்க, அப்படியே பார்த்தாலே ஏதோ 10 பேர் தூக்கி போட்டு மிதிக்கிறவங்களா உள்ள அவ்வளோ சாஃப்டாகிறாங்க. ஒரு லவ் கூட சொல்லிக்க முடியல. ஆனால் இந்த புண்ணியம் பால் குடிக்குமான்னு இருக்குதுங்களா, என்ன சேட்டை பண்ணுங்க பாருங்க. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.